ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி தृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत् பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையன் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மரபாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழில் குறுகை வருமாறாயிரங்கு நீயே கடுவிருத்த குழி நீத்தவின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குடலுருவீர் உயிரின் பொருள்கட்டு ஒரு விருத்தம் புகுதாமல் உருகையர்கோன் உரைத்தார் திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே. திருவிருத்தத்துல ஒரு பாசுரம், அந்த ஒரு பாசுரத்துல ஒரு அடி கற்றுக்கொண்டால் கூட அது விசேஷமான பலனை பகவத் அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கும். ஏன்னா ஆழ்வார் செய்த விண்ணப்பம் அது நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே. இந்த திருவிருத்தத்துல முதல் பாசுரம் இன்னைக்கு பார்க்க போறோம். பொய் நின்ற ஞானமுங்கிற அழகான பாசுரம். இந்த ஒரு பாசுரத்துக்கு மட்டும் தேசிகன் வியாக்கியானம் பண்ணிருக்காரு அப்படின்னா பாருங்க. இந்த ஒரு பாசுரத்தை எடுத்து இதற்கு விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார் அப்படின்னா விசேஷமா இதை கருதி இருக்கிறார். ஏன்னா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு நமக்காக ஆழ்வான் விண்ணப்பம் பண்றார். ஆழ்வான் பெருமாள் சந்நிதியில இந்த பாட்டுக்கு முன்னாடி, இந்த வியாக்கியானத்துக்கு முன்னாடி தேசிகன் ஒரு பாசுரம் ஒன்று சாதிக்கிறார். அந்தமிலா பேரின்பமருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தைவினை நிறை வழியில் ஒழுகாது எம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தை என நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. இந்த பாசுரத்துல முதல்ல இருக்கிறதுடைய அர்த்தங்கள்ல அப்புறம் சொல்றேன். கடைசியில முடிக்கும் போது தந்தை என நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. நமக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர், ஒரு புத்தனுக்கு தந்தை என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நமக்காக பண்ணினவர். அப்படி இருந்த எம்பெருமாள் தனி திருமால், அந்த பெருமாளுடைய திருவடியிலே நாம் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே, நம்மாழ்வாருடைய அருளினாலே. நம்மாழ்வார் தான் நமக்காக இந்த திருவிருத்தத்தை அருளி செய்தார். மேல தொடர்ந்து திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி எல்லாத்தையும் அருளி செய்தார். அந்த அருளினாலதான் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீரி உலகினில் மிக்கதே. இந்த உலகத்துல இதை காட்டிலும் பெரிய அருள் உண்டா? தயா சதகம் திருவேங்கடமுடியானுடைய அருளை காட்டிலும் பெரிய அருள் நம்மாழ்வாருடைய அருள். ஏன்னா இந்த அருளினால்தான் அந்த திருவேங்கடமுடியானுடைய அருளே நமக்கு புரியுது. ஏன்னா ஆழ்வார் என்ன பிரார்த்திக்கிறார் பெருமாட்டா? மெய் நின்று கேட்ட அருளாய் அடியந்தையும் விண்ணப்பனே. நீ கேட்ட அருள வேணும், 2 அர்த்தம். கேட்டு அருள வேணும்னு ஒரு அர்த்தம். ஆனா அந்த அர்த்த காட்டிலும் கேட்க வேணும் அப்படிங்கிறது தான் கேட்ட அருளாய்ன்னு சொல்றேன். எதானாலும் இந்த எம்பெருமானோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், அவன் திருவடியில் தலை வைத்தோம், அவனிடம் சரணாகதி பண்றோம் அப்படின்னா இது எல்லாம் சடகோபன் அருளினாலே வந்தது அப்படின்னு இந்த பாட்டை சொல்லிதான் தேசிகன் சொல்றார்.
இந்த போயின்ற ஞானம்ங்கிற பாட்டுக்கு வியாக்கியானம் சாதிக்கிறேன். ஆகையினாலே நம்மாழ்வாருடைய பரம அனுகிரகத்தோடு கூட இப்போ நாம இந்த முதல் பாட்டு பார்க்க போறோம். இங்க பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என் நின்ற நேர்மை இனியாம் நூறாமை உயிரளிப்பான் என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. எம்பெருமானை பார்த்து, நான் பெருமானே, நான் விண்ணப்பம் செய்ய போகிறேன், அடியேன் செய்யும் விண்ணப்பத்தை மெய் நின்று கேட்டருளாய். கொஞ்சம் நின்று கேட்கணும். போகிற போக்கில சில பேர் கேட்டு இருப்பான், போகிற போக்கில பதில் சொல்லிட்டே போவான். எம்பெருமானுக்கு எத்தனையோ வியாபாரங்கள், ஜெகத் வியாபாரம், ரட்சணம் பண்ணணும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் இருந்தா கூட கொஞ்சம் நின்று அடியவனுடைய வார்த்தையை, அடியவனுடைய விண்ணப்பத்தை கேட்டருள வேணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்திக்கிறார். அதாவது ஆழ்வார் இப்ப 4 பிரபந்தம் அருளி செய்ய போற. மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு பெருமாள் மயர்வர மதிநலத்தை அருளி விட்டார். அது மட்டுமல்ல, ஆழ்வாரை பாசுரம் பாடும்படியான ஒரு ஞானத்தையும் கொடுத்து விட்டார். ஏன்னா பெருமாள் தான் ஆழ்வார் மூலமா பாடுறாருன்னு ஆழ்வாரே சொல்றார். 4 பிரபந்தம் பாட போச்ச திடீர்னு போய் பாடக்கூடாது. ஏதோ நம்ம ஒரு பெரியவர்கிட்டவே ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு மகான் கிட்ட, ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லணும்னா நடக்கிற போய் சொல்லக்கூடாது. அடியே ஒரு சின்ன விண்ணப்பம், என்னடா என்ன வேணும், இல்ல கொஞ்சம் அவகாசம் இருக்குமா, இருக்கும் சொல்லு. ஏன்னா இந்த விண்ணப்பத்தை கேட்கறோம்னா கொஞ்சம் அவகாசம் இருக்குமா, வேற ஏதாவது தேவரி இருக்கு, வேற ஏதாவது செயல்கள் இருக்குமானா நான் அப்புறம் சொல்றேன் அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அடியேன் ஒரு சின்ன விண்ணப்பம் ஒண்ணு, ஒரு 2 நிமிஷம் சொல்லட்டுமா? சரி சொல்லு அப்படின்னு அவர் சொன்னப்பறம் சொல்லணும். இல்ல இல்ல வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா சரி அப்புறம் பார்க்கலாம்னு விடணும். அந்த மாதிரி இப்ப பெருமாள் கிட்ட விண்ணப்பம் சொல்லும் போது ஆழ்வார் சொல்ற, அடியேன் செய்யும் விண்ணப்பம் இது, இதை கொஞ்சம் மெய் நின்று கேட்டருளாய், கொஞ்சம் நின்று இதை கேட்டருள வேணுமே பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட அழகா விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கும். ஆழ்வார் செய்கிற விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, நேத்தே சொன்னேன், திருவிருத்தம் தான் ஆழ்வார் செய்யும் விண்ணப்பம். ஏன்னா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு ஆரம்பிச்சுட்டோம். முடிக்கும் போது மாறன் விண்ணப்பம் செய்த அப்படின்னு திருவிருத்தத்துல கடைசியில முடிக்கிறார். மாறன் விண்ணப்பம் செய்த தொல்லார் தொடையல் இன்னூரும் வல்லார்னு. அதனால திருவிருத்தம் தான் அவருடைய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சுவாமி தேசிகன் ஏன் திருவிருத்தம் மட்டும் சொல்லணும்? 4 பிரபந்தமும் ஆழ்வார் செய்கிற விண்ணப்பம் தான் அப்படின்னு அழகா சொல்ற. நீ மயர்வத மனிதனம் அருளுகையாலே நிருபாதிக தாசியத்தினே நித்திய பிரதிஷ்டித புத்தியா நனான் என்னாலே உன்னை இன்கவி பாட ஒருப்பட்ட நிரபேட்ச சுதந்திரனான உன்னாலே பிரேரிதனாய்கொண்டு பண்ணுகிற விஜாபன கைங்கரியங்கள் ஆகிற 4 பிரபந்தங்களையும் திருச்செவி சார்த்து ஸ்ருதி விஷயங்களாகிற இத்தை தொண்டர்க்கு அமுது உண்ணலாம்படி பண்ணருள வேணும் என்று திருவுள்ளம் சாதிக்கிறார். அடியேன் செய்யும் விண்ணப்பம்னா இது நான் செய்யற விண்ணப்பம் இல்ல, நீ எனக்கு இந்த புத்தியை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, என்னாலே உன்னை இன்கவி பாட ஆழ்வாரே சொல்ற மாதிரி நீதானே என்னை கொண்டு இன்கவி பாடுகிறாய். அதனால எனக்கு புத்தியும் கொடுத்து என்ன பாடையும் வைத்த அப்புறம் நான் உன்னாலே பிரேரிதன், நீ என்ன தூண்டிட்ட இல்லையா, அப்ப நான் செய்யறேன். அப்ப நீ இப்ப செய்ய வேண்டியது என்ன விண்ணப்பம் அப்படின்னா, நான் தான் ஞானம் கொடுத்தேன், நான் தான் பாட வைத்தேன், இப்ப என்ன விண்ணப்பம் அப்படின்னு கேட்டா, திருச்செவி சாத்தி அருள வேணும், கேட்க வேணும் அப்படின்னு. திருச்செவி சாத்தி ஸ்ருதி விஷயங்களாகிற இத்தை எதுக்காக கேட்கணும் அப்படின்னா, இது நன்னா தொண்டர்க்கு அமுதுண்ணலாம் படி பண்ணி அருள வேணும். இது என்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் திருவாய்மொழி அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்படி பண்ணணும். திருவாய்மொழி அர்த்தம், திருவாய்மொழி சேவா காலம் அப்படின்னா அடிக்கடி சொல்றேன் இல்லையா, பிள்ளான் அழகா சாதிக்கிற, இத்திருவாய்மொழி கேட்டால் ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன பாடுபடுவாரோ அப்படிங்கிறார் பிள்ளான்.
எப்படி இந்த திருவாமியை கேட்டா ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் மனசுல என்னப்பா எப்படி உருகுவார்கள் அப்படின்னு அந்த மாதிரி தொண்டருக்கு அமுதுண்ணலாம்படி இதை செய்துருள வேணும். அதை செய்துருள வேணும்னா நீர் கேட்கணும். உம்முடைய காதாலே திருச்செவி சாத்தனம்னா ஸ்ருதி விஷயங்கள்ங்கிற 2 அர்த்தத்துல சொல்ற. ஸ்ருதி விஷயங்கள் உம்மோட காதல விஷயமா போட்டு வைக்கிறேன். அது எல்லாரும் நன்னா ரசிக்கும்படியாக அழகா வரணும். நம்ம ஒரு காரியம் பண்றோம்னா அது நன்னா வரணும்னா பெருமாள் நடுக்கிறான் தான். பெருமாள் தான் பண்ண வைக்கிறான்னு இருக்கட்டும். பகவத்கீதையில சொன்ன மாதிரி எல்லாமே பெருமாள் தான் பண்ணி வைக்கிறேன். பண்ணி வச்சா போறாது, அது நன்னா வரணும் இல்லையா? அது வரணும்னாலும் அதுக்கு அவனுடைய விசேஷ அனுகிரகம். இது எதுலன்னு கேட்டா தலிகையிலேருந்து ஆரம்பிச்சு, தலிகையும் அப்படிதான். தலிகை கூட பெண்கள்லாம் தலிகை பண்ணும்போது இது நன்னா வரணுமே பெருமாள் கிட்ட பிரார்த்திப்பான். பெரியவாள்லாம் உபன்யாசம் பண்ணும்போது இது நன்னா வரணுமேன்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திப்பான். இல்ல கோயில்கள்ல பெரிய உற்சவங்கள்லாம் நடக்கும்போது இது நன்னா நடக்கணுமேன்னு பெருமாள் கிட்ட. அந்த மாதிரி இந்த 4 பிரபந்தங்களும் தொண்டருக்கு அமுது உண்ணலாம்படி இருக்கணும். அந்த மாதிரி நீர் அனுகிரகிக்க வேணும். அதனாலே அதற்கு நீர் இதை கேட்க வேணும். நின்று கேட்டவளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு அழகா அந்த நின்று இதை கேட்டவளை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இதே மாதிரிதான் பாதுகா சாஸ்திரத்திலும் பிரார்த்திக்கிறேன். பாதுகா சாஸ்திரமும் இதே சுவாமி தேசிகன் இதே மாதிரிதான். திருவாய்மொழி மாதிரி தான், நம்மாழ்வார் மாதிரி தான். பெருமாளே பிரேரணை பண்றார், பாதுகையே பாட வைக்கிறார் அப்படின்னு. அப்போ பாதுகையே பாதுகா சாஸ்திரத்தை ரங்கநாதன் கேட்கணும், கேட்கும்படி இருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ரங்கநாதன் இதை கேட்டு அதை பக்தர்கள்லாம் ரசிக்கணும். அந்த மாதிரி இது வரணும் அப்படின்னு தான் அங்கேயும் பிரார்த்திக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தா பாதுகா சாஸ்திரம் திருவாய்மொழியும் ஒண்ணு சுவாமி தேசிகன். ஏன்னு கேட்டா திருவாய்மொழி அருள்நிதி யாருன்னா நம்மாழ்வார், பாதுகா சாஸ்திரம் அருள்நிதி யாருன்னா பாதுகா, நம்மாழ்வார் தானே பாதுகா அப்படின்னு வேடிக்கை சாத்தியம். அந்த மாதிரி ரங்கநாதன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க பெருமாளே நீர் கேட்டருள வேணும் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்துலதான் இந்த வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்ப நம்ம பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை. எம்பெருமானே எங்கள் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? 3 விஷயம். பொய் நின்ற ஞானம், 2வது பொல்லா ஒழுக்கு, 3வது அழுக்குடம்பு. இதுதான் எங்களுடைய நீர்மை, எங்களுடைய சுபாவம், எங்களுடைய தன்மை. நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னா இந்த 3ல இருக்கோம். ஞானம்ங்கிறது பொய்யான ஞானம், சரியான ஞானம் எதுவுமே கிடையாது. பொய்யான விஷயத்தை பற்றிய தவறான பொய்யான உருப்படி இல்லாத ஒரு ஞானம். இது முதல் விஷயம். 2வது ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படின்னா பொல்லா ஒழுக்கு, ரொம்ப பொல்லாத ஒரு ஆச்சாரம், நல்லது கிடையாது. ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அகத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சொன்ன மாதிரி எது செல்லக்கூடாதுன்னு இருக்கோ அதை செஞ்சுட்டு இருக்கோம், எது செய்யணும்னு இருக்கோ அது செய்யாம இருந்துட்டு இருக்கோம். இந்த ஞானமும் தப்பா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே இதுவும் இருக்கும். ஆக நாங்கள் செய்யக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்கள், செய்யக்கூடிய எங்களுடைய கேரக்டர் உட்பட எல்லாம் பொல்லா ஒழுக்கு. இது 2வது. 3வது அதனாலே எங்களுக்கு கிடைச்சது என்ன கேட்டா அழுக்குடம்பு. ஏன்னா இன்னைக்கு நேற்று கதை இல்லை, இது அனாதியாக சம்சாரத்தை இந்த 3 தான். அதனாலே அழுக்கான ஒரு உடம்பிலே, ஹேயமான உடம்பிலே, எத்தனையோ துக்கங்கள் நிறைந்த இந்த உடம்பிலே, எத்தனையோ துக்கங்களை தரக்கூடிய இந்த உடம்பிலே, எத்தனையோ மோசமான வஸ்துக்கள் எல்லாம் ஊருடை சோறு வைத்து அப்படின்னு சொல்ற மாதிரியாக. அப்போ உள்ளுக்குள்ள பார்த்தான்னா ரத்தம் மாம்சம் கப்பம்னு என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் சேர்த்து வச்சு இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த 3 சேர்த்தா இதுதான் நாங்கள். நீங்கள் யார் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி என்ன கேட்டா இந்த 3 தான் இருக்கு. பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை. இப்படி எல்லாம் நிக்கிறோமே பாத்தியா, நீரப்பான் எங்களுடைய சுபாவத்தை பாரு. அப்ப நாங்க இதுல இருந்து வெளியில வர வேண்டாமா? இனியா முறாமை. ஏதோ இது வரைக்கும் வந்துட்டோம், இனிமேல் எங்களுக்கு இந்த மாதிரி பிறப்பு, இந்த மாதிரி பொய் நின்ற ஞானம், கொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு இதெல்லாம் வரக்கூடாது. பெருமானே நாங்கள் எங்களுக்கு இது வரக்கூடாது, வராதபடி பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பொய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இது வராம இருக்கும்படியாக இப்போ அடியேன் செய்யும் விண்ணப்பம். நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஆழ்வார் விண்ணப்பம் பண்ணுகிறான்னு நேற்றே சொன்னேன்.
அடியேன் செய்யும் விண்ணப்பமே ஆழ்வார் சொன்னது ஆழ்வாருக்கு மட்டும் இல்லை, இனி யாமுறாமைன்னு சொல்லிருக்கார். எங்களுக்கு இது வரக்கூடாது, எங்களுக்கு வராதபடி நீ இந்த அடியேன் செய்யும் விண்ணப்பத்தை நீ கேட்டவர்கள் வேணும். அது ஏன்பா என்கிட்ட சொல்ற அப்படின்னா, உயிரளிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. எங்களுக்காக எத்தனை பிரிவு எடுத்தாய், நாங்க பிறந்து இருக்கிறோம். பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு, அழுக்குடம்பு நாங்க இருக்கோம். ஆனால் எங்களுக்கு சமமாக எங்களை ரட்சிக்க வேணும் என்பதற்காக, உயிரளிப்பான் எங்கள் ஆத்மாவை காப்பாற்ற வேணும் என்பதற்காக எத்தனை எத்தனை அவதாரம் எடுத்தார். என்னென்ற யோனியுமாய், எத்தனை விதமான யோனினா பிறப்பு, எத்தனை விதமான பிறப்பு எடுத்தார். இமையோர் தலைவா, நித்திய சூரிகள் நாயகனே, நீ நித்திய சூரிகள் நாயகன். இமையோர்னா நித்திய சூரிகள். ஸ்ரீவைகுண்டத்தில் நித்திய சூரிகள் நிறைய பேர் இருக்கா, ஏகப்பட்ட பேர் இருக்கா. 1 2 3 பேர்லாம் கிடையாது. அனந்தகளோட விஸ்வக்சேன மாதிரி அநேகம் பேர் இருக்கா. எல்லாரோடையும் பெருமாள் வைகுண்டே வரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதியே ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தே பாகவதை ச. நல்ல பக்தர்கள் பாகவதர்களோடு கூட பெருமாள் ஆனந்தமாக ஸ்ரீவைகுண்டத்துல மாயாவி பரமானந்தம் வைகுண்டம் சொல்ற மாதிரி வைகுண்டத்துல இருக்க. அப்படியே இருக்கலாமோ? ஏன் அவதாரம் பண்ண நீ? உனக்கு என்ன, உனக்குன்னு தனி லோகம் இல்லையா? இல்ல உனக்குன்னு தனி பக்தர்கள் இல்லையா? எப்படிப்பட்ட லோகம், எப்படிப்பட்ட பக்தர்கள்? இமையோர்கள், நித்தியசூரிகள், ஞானமுடையவர்கள், வேதத்தாலே கொண்டாடப்படுபவர்கள், அப்படி எல்லாம் இருந்து அந்த இமையோர்கள் தலைவனாக இருக்கக்கூடிய நீ உயிரளிப்பான் எங்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக. உயிர்னா ஆத்மா, இந்த ஆத்மாவை ரட்சிக்கணுங்கிறதுக்காக என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய். எத்தனை எத்தனை அவதாரங்கள் எடுத்தார். அதனால்தான் உங்ககிட்ட சொல்றேன், எப்போ எங்களை ரட்சிப்பதற்காக எங்களுக்கு சமமாக இந்த பொல்லாவுக்கும் அழுக்கொடுமும் நாங்க இருக்கோம்னா, எங்களுக்கு சமமாக நீயும் ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு இங்கே அவதாரம் பண்ணாயே. இப்போ உன்னிடம் சொல்லாமல் வேற யாரிடம் சொல்வேன்? அதனால்தான் உன்னிடம் விண்ணப்பம் செய்கிறேன். வெயிலென்று கேட்டருளாய், மெதுவாக சாவகாசமாக நின்று அடியனுடைய வார்த்தையை கேட்டருள வேணும், அடியன் செய்யும் விண்ணப்பத்தை கேட்டருள வேணும் என்பதாக அழகாக ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தம். பொய் நின்ற ஞானமும் பொல்லாவுடுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நேர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இனியா முறாமை. ஆழ்வார் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். முதல்ல நம்மளுடைய நிலைமையை முதல் வரையில் சொல்ற, பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு, அழுக்குடம்பு, இனிமேல் எனக்கு வரக்கூடாது. எனக்கு மட்டுமில்ல, என்னை சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடாது. இந்த 3 ரொம்ப மோசமானது. இதுல முதல்ல இந்த தவறான ஞானம் சுவாமி தேசியன் அழகா சாதிப்பார். எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த பொய் நின்ற ஞானம் தான். அதனால முதல்ல போட்டுக்கிறது, நம்மளுக்கு இந்த பிறவியை கொடுக்கறது எதுவும் கேட்டா பொய் நின்ற ஞானம். நம்ம தப்பாக அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கண்ணாமனான்னு இருந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் பொய் நின்ற ஞானம். எல்லாத்துக்கும் பொய் நின்ற ஞானம் தான் மூல காரணம். அஜ்ஞானம் தெரியாது. அஜ்ஞானம், அன்னிதா ஜானம், விபரீத ஜானம்னு 3 சொல்றான். அஜ்ஞானம்னா சிலதெல்லாம் தெரியவே தெரியாது. அன்னிதா ஜானம்னா சிலதெல்லாம் தப்பா தெரியும். விபரீத ஜானம்னா ரொம்ப விபரீதமா தெரியும். இது 3 இருக்கான். இந்த 3ஐயும் பொய் நின்ற ஞானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஞானம் தவறான ஞானம்னு அர்த்தம். சரியா இல்லையே, பொய்யா தானே இருக்கு, நல்ல விஷயமா இல்லையே, பொய்யா தானே. 2 அர்த்தம் பொய் நின்றாங்கிறது. ஒண்ணு பொய்யாகவே இருக்கு, தப்பாவே இருக்கு. 2வது பொய்யான விஷயத்தை பற்றிய ஞானம். அதாவது சுவாமி தேசியன் என்ன சாதிக்கிறான்னா, ஞானம்னா எதை பத்தி ஞானம் வந்திருக்கு? பகவானை பத்தி ஞானம் வந்திருக்கா? இல்ல வேதாந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சிருக்கா? இல்லையே. உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, திருப்பி திருப்பி எனக்கு இது தெரியும் அது தெரியும் நாம சொல்றதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய போக விஷயங்களை பத்தி தான் சொல்லுவோம். நம்ம எனக்கு அரசியல் தெரியும், எனக்கு கிரிக்கெட் தெரியும், எனக்கு சினிமா தெரியும், எனக்கு அரசியல்ல பல விஷயங்கள் தெரியும், எனக்கு கரன்சி பத்தி தெரியும், எனக்கு ட்ரேடு தெரியும், இதெல்லாம் தான் சொல்லுவோம். இதுல எதுவுமே சாஸ்வதமானது கிடையாது, நிலையானது கிடையாது.
எல்லாமே பொய்யானது என்னெல்லாம் படி அப்படிங்கிற எல்லாமே பொய்ன்னு சொல்லணும். ஏன்னா மெய்ய நிலை நிக்கலையே எதுவுமே. நஸ்வரமாகையாலே பொய் என்னெல்லாம் படி நிற்கிற அபோக்கியமான விஷயத்தில் கரணாயத்தமாய் பிறக்கிற போக்கியதா புத்தியான ஞானமாம். இந்த ஞானத்தை ஏன் பொய் ஞானம் சொல்றேன்? ஒன்றும் போக்கியம் இல்லை, ஆனா இதை போய் போக்கியமா நினைச்சுட்டு இருக்கோம். இதுல என்ன நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது ஒண்ணு நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயம் இல்லை. கண்ட கண்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோமே, அதனால எதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஆனாலும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதான் பொய் நின்ற ஞானம். பொய்யான விஷயத்தை பற்றி வந்திருக்கிற பொய்யான ஞானம். நமக்கு எது அபோக்கியம், ஆத்மாவுக்கு எது போக்கியம் இல்லையோ. சுருக்கமா சொல்லணும்னா, கிரிக்கெட் மேட்ச்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை சந்தோஷம், எத்தனை துக்கம், தோத்து போச்சுன்னா துக்கம், ஜெயிச்சு போச்சா. இது என்ன, இதெல்லாம் அவளுக்கெல்லாம் புரியாது. மகான்களுக்கெல்லாம் என்னப்பா என்ன இப்படி, ஏன் இப்படி சந்தோஷம் துக்கம், அவன் ஏதோ ஜெயிக்கிறான் தோக்குறான் ஏதோ பண்றான், உனக்கு என்ன அப்படிங்கிறான். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ஏதோ திரையிலே சில பேர் துக்கப்படுகிறாள் அப்படின்னா அதை பார்த்து துக்கப்படுவான். சிலையிலே சில பேர் சுகப்படுகிறாள் அப்படின்னா அதை பார்த்து சுகப்படுவான். திரையிலே சில பேர் காமவசப்படுகிறார்கள்னா அதை பார்த்து காமவசப்படுகிறார் அப்படின்னா பொய் நின்ற ஞானமும் இது ஒரு அர்த்தம். ஆனா முக்கியமான அர்த்தம் தேசியம் சாய்ச்சாச்சு என்ன கேட்டாங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய 3 ஞானம் பொய் நின்ற ஞானம். முதலாவது என்ன கேட்டான்னா, இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு நினைக்கிற ஞானம். 2வது ஞானம், இந்த ஆத்மா சுதந்திரமானது, பகவானுக்கு வசப்பட்டதில்லை அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஞானம். இப்படி இருக்கு. இந்த சரீரமே ஆத்மா இல்லையே. வேதாந்தத்தை பார்த்தானா சரீரம் வேற ஆத்மா வேறதான் அடிப்படையான விஷயம். ஆனா சரீரமே ஆத்மா அப்படின்னு ஒரு விஷயம். அப்புறம் பகவானே கிடையாது அப்படின்னு, அதாவது நான் சுதந்திரன் 2வது விஷயம். 3வது என்ன நானே பார்த்துக்கிறேன், பகவான் ரட்சிக்க போறது இல்லைங்கிற விஷயம். இதெல்லாம் தான் பொய்யான ஞானங்கள். விஷயமும் பொய், ஞானமும் தப்பு. இதுல நின்ற ஞானம்ங்கிற இதுல திருடமா இருக்கு. ஏன்னா இத்தனை ஜென்மாந்தரம் மாறல அது. அது மட்டும் இல்ல, சில ஞானங்கள்ல பொய்யே தான் இருக்கும், என்னைக்குமே மாறாது. நாமளே ஒரு விஷயம் முதல்ல நினைக்கிறோம், அப்புறம் மாத்திக்கிறோம், அப்படிலாம் உண்டு. இது அப்படி கிடையாது. இது இந்த சரீரமே ஆத்மா நினைச்சது பொய் அப்படின்னா என்ன ஆனாலும் அது பொய் தான். யாரானாலும் அது பொய் தான். நான் நினைச்சாலும், அவர் நினைச்சாலும், இன்னைக்கு நினைச்சாலும், நாளைக்கு நினைச்சாலும் இது பொய் தான். ஆக பொய்யரே நிலை நிற்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதனால பொய் நின்ற ஞானமும் அதான் அப்படி பொய்யாகவே நிலை நிற்கக்கூடிய ஒரு ஞானம் அப்படின்னு அர்த்தம். அகங்காரம், மமகாரம் அப்படின்னு இந்த மாதிரி வரக்கூடிய விபரீத ஞானம் எல்லாம், தனக்கு சம்பந்தம் இல்லாத வஸ்துக்களை தன்னுடையதாக நினைக்கக்கூடிய மமகாரம் எல்லாம் பொய் நின்ற ஞானத்தினாலே வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, பொல்லா ஒழுக்கும் செயல்னு அர்த்தம். நம்ம என்னென்ன செய்யறோமோ எல்லாமே பொல்லாதது, தவறானது, தீயதானதாக இருக்கக்கூடியது. ஏன்னு கேட்டான்னா, இந்த சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சரீரத்துக்காக தான் எல்லாம் செய்வான் மொத்தவுமே. சரீரத்துக்காக ஆயிடுச்சுன்னா அப்புறம் இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணியாவது, பொய் சொல்லியாவது, அதர்மம் செய்தாவது சரீரத்தை ரட்சிச்சுக்கணும் அப்படின்னு ஆயிடும். கிந்தேன நகிருதம் பாப்பம் சோரேன ஆத்மா அபகாரினம். ஆத்மா அபகாரம், திருட்டுத்தனம் பண்றோம். பகவானுடைய ஆத்மாவை நம்முடையதுன்னு சொல்றோம். பகவானுடைய வஸ்துக்களை எல்லாம் நம்முடையதுன்னு சொல்றோம். இது என்னுடையது, இது அவருடையதுன்னு சொல்லி சண்டை போடுறோம். எல்லாம் பொல்லா ஒழுக்கு மொத்தமுமே. நம்ம போகம் அனுபவிக்கிறோம், அதுவும் பொல்லா ஒழுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அது நல்ல ஞானத்தினால வந்தது இல்லையே, அது தப்பான ஞானத்தினால வந்தது தானே. பொய் நின்ற ஞானம் எல்லாத்துக்கு மேல முக்கியமானதுதான். ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதிச்சா மாதிரி அசக்கிய அபச்சார, பகவத் அபச்சார, பாகவத அபச்சார, அசக்கிய அபச்சார, ராதாவித அனந்த அபச்சார அப்படின்னு கடைசியில் அது போய் பகவத் அபச்சாரம், பாகவத் அபச்சாரம் அதெல்லாம் வரைக்கும் போறது. பர ஹிம்சைகள் எல்லாரையும் ஹிம்சை பண்ணுவது, சரீரத்தாலே அடித்து ஹிம்சை பண்ணுவது மட்டுமில்லாமல் வாக்கினாலே ஹிம்சை பண்ணுதல்,
மனசுனாலே கொடூரத்தை நினைத்தால் இப்படி எல்லாம் இருக்கு, எல்லாம் பொல்லா ஒழுக்கு அப்படின்னு. பிரவர்த்திர் வாக் புத்தி சரீராரம்பான்னு ஒரு சூத்திரம். செயல் அப்படிங்கிறது சரீரத்தினால மட்டும் வருது இல்லையா, வாக்குனாலையும் மனசாலையும் கூட வருதான். இப்ப அந்த மாதிரி ரீதியில் பார்த்தானா மனசால எத்தனை கெடுதல் நினைக்கிறோம், வாக்குனால எத்தனை கெடுதல் பேசுறோம். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். அதனாலே வந்தது என்ன கேட்டா அழுக்குடம்பு. நம்ம உடம்ப பத்தி நமக்கே தெரியும். அடிக்கடி சொல்ற வழக்கம் என்ன கேட்டா, ஒரு கவர், ஒரு பை ஒண்ணு எடுத்து அந்த பையில உள்ளுக்குள்ள மாம்சம், ரத்தம், மலம், மூத்திரம், இதெல்லாம் எலும்பு, இதெல்லாம் போட்டு சுத்தி கட்டி கொடுத்தா வச்சுக்கோங்க, நமக்கு தொடக்கூட மாட்டோம். அந்த பைய தொடக்கூட மாட்டோம். அந்த பையன் நாம் தொடரும், கிட்டே போக மாட்டோம். ஆனால் அந்த பை தான் நம்ம சரீரங்கிறது. சரீரத்திலே மொத்தம் அதுதானே இருக்கு. இதுதான் அழுக்கு உடம்பு அப்படின்னு நமக்கே ஒரு காலத்துல ஒரு ஜுகுப்சையை வர வைக்கக்கூடியது. இந்த உடம்பு இருக்க வேடிக்கையானது. இது நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அலங்காரங்கள்லாம் பண்ணிப்போம். ஆனா ஒரு காலத்துல நமக்கே பிடிக்காது போயிடும். நமக்கு மட்டும் இல்ல, நமக்கே எப்படின்னா சில சமயம் இன்னொருத்தருக்கு பிடிக்கும் நம்ம உடம்பு. ஆனால் பாரியா அபிப்ரதி தஸ்மின் காயன்னு சொல்ற மாதிரி சில சமயம் அவருக்கே வெறுப்பு வந்துடும். எது போக்கியமா இருக்கும், எது பிடிச்சிருக்கும், அது வெறுப்பு வரும்படி ஆகும். அழுக்கு உடம்பும். அது மாத்திரம் இல்லாமல் துக்கத்துக்கு காரணமான உடம்பு, மொத்தமும் துக்கத்தை கொடுக்கறது இல்லையா, அதுக்காக தான் உடம்பு இருக்கு. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் நின்ற நீர்மை. இப்படிப்பட்ட என்னுடைய நிலைமை இது நின்றங்கிற இங்கேயும். ஏன்னா ரொம்ப நாளா இருக்கு, இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப நாளா இருக்கு என் பெருமானே அப்படின்னு தன் சரீரத்தை நேர கொண்டு போய் காட்டுறாராம். நின்ற நீர்மை இனியா முறாமை. ஆழ்வார் பெருமாள் கிட்ட சொல்லும் போது, பெருமாளே என் நிலைமையை பார்த்தியா. சில பேர் பிச்சைக்காரெல்லாம் பிச்சை எடுக்கும்போது, பிச்சைக்காரிகள்லாம் பார்த்தா ரோட்ல நமக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஏன்னா இடுப்புல ஒரு குழந்தை, அந்த புடவையெல்லாம் அழுக்கான புடவை, கந்தல் புடவை, அழுக்கான புடவை, அந்த குழந்தை வாடி வதங்கி இருக்கும், இவள் முகமே வெயில்ல வாடி வதங்கி இருக்கும். இப்படி கையை நீட்டி பேச கூட முடியாமல் ஏதோ இப்படி இப்படின்னு கை நீட்டி கொடுன்னு கேட்டான்னா ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயாவது போடாம போக முடியும் நம்மளால. ஏன்னா அப்படிப்பட்ட தயனீயமான ஒரு நிலைமை. அதே மாதிரி தன் சரீரத்தை தன் நிலைமையை எடுத்து சொல்ற அந்த பிச்சைக்காரின் நிலைமை மாதிரிதான் நம்ம நிலைமை. சிவகண்ட லோகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கவாள் எப்படி இருக்கா, அவளை பார்க்க போக நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. நம்ம சம்சாரத்தில் இருக்கவாளுக்குள்ள பார்த்தோம். ஏன்னா சீவைகுண்டத்தில் இருக்கா மாதிரி நம்ம இருக்கணும், அந்த நிலைமையில இருக்க வேண்டியவா. பிச்சைக்காரி பிச்சை எடுக்கிறான்னா நானும் அந்த மாதிரி மனுஷி தானே, நான் இப்படி குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு தானே அர்த்தம் வருது. நீ கார்ல உட்காந்துருக்க, பணக்காரனா இருக்க. அந்த மாதிரிதான் சீவைகுண்டத்துல நித்தியசூரிகள் எப்படி இருக்கான், சீவைகுண்டத்துல முக்தர்கள் எப்படி இருக்கான், அப்படிதான் நானும் இருக்கணும். ஆனா அப்படி இருக்க முடியல. அப்ப தன் உடம்பை காட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி, அம்மா 2 கண்ணும் இல்லாதவம்மான்னு பிச்சை எடுக்கிறான், அம்மா 2 காலும் இல்லாதவம்மான்னு பிச்சை எடுக்கிறான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஹி பஷ்ய சரீராணி முனி இனாம் பாவிதாத்மனாம்னு வரும். பெருமாள் ஸ்ரீராமனை கூட்டுன்னு போறான் ரிஷிகள்லாம் காட்டுல. அந்த ராட்சசர்கள்லாம் முனிவர்களை அடிச்சு போடுறான். அதாவது தண்டகாரண்யத்துல ரிஷிகள்லாம் தபஸ் பண்றான். ஆனா ராட்சசாளுக்கு அது பொறுக்கல. இவா இங்க தபஸ் பண்றது அவளுக்கு பொறுக்கல. 2 காரணம். ஒண்ணு, இவாளை சாப்பிடலாம், இவா ஒரு ஆகாரம் அவளுக்கு. 2வது என்ன அப்படின்னு கேட்டான்னா, நல்ல காரியம் பண்ணா அவளுக்கு பிடிக்காது. ஹிம்சா ருச்சிகள். எருமை யாராவது உட்காந்தா அவனை போட்டு அடிப்பான் சில பேர் இல்லையா. எத்தனைக்கு எத்தனை துன்புறுத்தணுமோ அத்தனைக்கு எத்தனை துன்புறுத்துருவார்கள் சில பேர் உண்டு. ஆத்துக்குள்ளேயே துன்புறுத்தின்னு இருப்பான். வெறுமை உழையாத அடித்தடி சண்டை அப்படின்னு இருந்துடும். அந்த மாதிரி ராட்சச சுபாவம், ஹிம்சா சுபாவம். ரிஷிகள்லாம் வெறுமை உட்காந்து ஓரமா உட்காந்து தபஸ் பண்ணியிருந்தா கூட போற போக்குல அவன் தள்ள அடிச்சுட்டு போகும் வேகமா. அப்ப இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னான். அவர் அப்படியான்னு கேட்கிற, அவர் கூட்டுன்னு போனான். தண்டகாரங்களை காமிச்சா அந்த ரிஷிகளுடைய உடம்பெல்லாம் கிடைக்கிறது. பாதி சாட்டு போட்டது, சாப்பிடாம போட்டது, அடிச்சு போட்டது,
அப்படியே ரொம்ப நாளாய் அப்படியே வாடி போன உடம்பு இதெல்லாம் காமிக்கிறான். ஏ ஹிபஸ்ய சரீராணி முனி நாம் பாவிதாத்மனாம், இருக்கிற ரிஷிகளே எப்படி கஷ்டப்பட்டு இருக்கான், போன உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, தன் உடம்ப காமிக்கிறான். இது பாருங்க, அந்த மாதிரி ஆழ்வார் தன் உடம்பு காமிக்கிறாளா, பாருப்பா எப்படி இருக்கேன், என்ன இந்த உடம்புக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி பொல்லா ஒழுக்கினாலே அழுக்குடம்போட இருக்கேனேன்னு காமிக்கிறார். இல்ல ஆத்மாவை காமிக்கிறார் அப்படின்னா வியாக்கியானத்துல பிரகிருதி தின்ற ஆத்மா, அதாவது ராட்சசர்கள் தின்ற உடம்பு, முனிகளுடைய உடம்பு. நம்ம ஆத்மாங்கிறது இந்த பிரகிருதி தின்ற ஆத்மா, இந்த சரீரமும் இந்த இந்திரியமும் இந்த போகிய வஸ்துகளும். இது போய் ஆத்மாவை சாட்டு 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 ஆத்மானா எப்படி இருக்கணும் தெரியுமா, ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கணும், ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட பிரகாசம் இருக்கணும், ஆத்மா எங்க இருக்கணும், சீவை குண்டத்தில் இருக்க வேண்டிய ஆத்மாவை பிடிச்சு கீழே கொண்டு வந்து அது போய் ஒரு சரீரத்துக்குள்ள வச்சு அந்த சரீரத்துல போய் துக்கத்தை அனுபவிச்சு இருக்கே, இதான் பிரகிருதி தின்ற ஆத்மா. ராட்சசர்கள் தின்னு போட்ட முனிவர்கள் சரீரம் மாதிரி பிரகிருதி தின்னு போட்ட ஆத்மா இது. இது ஒன்னோட கூட இருக்க வேண்டியது இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு ரிஷிகள் காமிச்ச மாதிரி ஆழ்வார் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய ஆத்மாவையும் காமிச்சு பெருமாள் கிட்ட சொல்றார், அப்பா என் நிலைமையை பார்த்து பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ற நீர்மை, இப்படியே ரொம்ப நாளா நின்று கொண்டிருக்கேனே, இந்த நீர்மை, இந்த நிலைமை, இந்த சுபாவம், இனி யாம் உறாமை, இனிமேல் எனக்கு வரக்கூடாது பார்த்தோம், இனி யாம் நாங்கள் உறாமை இதை பெறாதவாறு, இப்படிப்பட்ட நிலைமை ஏதோ இந்த ஜென்மம் வரைக்கும் வந்துட்டோம், இனிமே வராத மாதிரி என்னன்னு கேட்டா இந்த உறாமைங்கிறத 3ல சேர்க்கணும், அழகா இருக்கு. நீ வராத மாதிரி அடியேன் செய்யும் விண்ணப்பமே, அடியேன் இப்ப ஒரு விண்ணப்பம் பண்றேன், இனிமே ஜீவர்களுக்கெல்லாம் இந்த நிலைமை வராத மாதிரி ஒரு விண்ணப்பம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், இனியா முறாமை, இனிமேல் எங்களுக்கு இந்த நிலைமை வராத மாதிரி மெய் நின்று கேட்டருளாய், நீ கேட்கணும். இன்னைக்கு நான் விண்ணப்பம் பண்ற திருவிருத்தத்தை நீ கேட்கும் போது இனிமேல் ஜீவர்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, அந்த மாதிரி நீ கேட்டருள வேணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். 3வது ஒரு அர்த்தம், இனியா முறாமை, இனிமேல் எங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே என்னென்று யோனியுமாய் பிறந்தாய். எப்படிப்பட்ட அவதாரங்கள் நீ பிறந்திருக்கிற, எங்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்கு தானே நீ அவதாரம் எடுத்தாய். இனியா நாங்க நீ அவதாரம் எடுத்தப்புறம் இத்தனை நாள் வந்திருக்கோம், ஆனா கூட அன்னைக்கு நீ அவதாரம் எடுத்தது இப்ப புரியுது. கிருஷ்ணாவதாரம் எதுக்காக அப்படின்னா நம்மளே எல்லாம் சர்வதர்மான் பரித்திய மாமேகம் சரணம் வரஜ சரணாகதி பண்ண வச்சு மோட்சத்துக்கு கூட்டு போறதுக்காக கிருஷ்ணாவதாரம் ஆகி 5000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்பதான் நமக்கு புரியுது அந்த விஷயம். கிருஷ்ணாவதாரத்தினுடைய பலன் நமக்கு இப்ப கிடைக்கிறது 5000 வருஷம் கழிச்சு. அப்ப இனிமேல் எங்களுக்கு இந்த இது வரக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கே அவதாரம் பண்ணியிருக்கான் பகவான். கிருஷ்ணாவதாரங்கிறது கிருஷ்ணாவதார காலத்தோட அது பலன் முடியல, 5000 வருஷம் வந்துட்டு இருக்கு. இனிமேலும் வரும், இனிமேலும் கிருஷ்ண லீலைகள் இருக்கு, இனிமேலும் கிருஷ்ண கதைகள் இருக்கு, இனிமேலும் கிருஷ்ண குணங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன வாக்கியம் இருக்கு, நமக்கு எல்லாம் இருக்கு. அதனால எங்களுக்கு இனிமேல் இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்கு தானே நீ அவதாரம் பண்ணாய். இனியா ஏன்னா நானும் பிறந்து நீயும் பிறக்க வேணுமோன்னு சொல்றாரு பெருமாள். நீங்க பிறக்க வேணாம், நான் பிறந்துடுறேன் உங்களுக்கு பதிலா, நீங்கள் உங்க பிறப்பை எல்லாம் கழிச்சுன்னு மேல வந்துருங்க அப்படிங்கிறான். நம்ம பிறப்புக்கு பதிலா அவன் பிறக்கிறான். ஜீவாத்மாவோட கணக்கு எடுத்து பார்க்கறான், இன்னும் எத்தனை பிறப்பு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கறான் பெருமாள். பார்த்தாலும் இன்னும் ஒரு 1000 பிறப்பு எடுக்கணும் அப்படின்னு. 1000 பிறப்பா? ஐயோ, இவன் என்னைக்கு 1000 பிறப்பு எடுத்து அதுக்கப்புறம் என்னைக்கு எங்கிட்ட வந்து சேர்றது? அதை காட்டு நான் ஒரு பிறவி எடுக்கிறேன், இவன் 1000 பிறவியை நான் போக்குகிறேன் அப்படின்னு இந்த 1000 பிறவிக்கு பதிலாக அவன் ஒரு பிறவி எடுக்கிறான். அதுதான் அவதாரம். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அர்ச்சா அவதாரம் எல்லாம் அதுதான். அவன் நமக்காக நம்முடைய பிறவியை தொலைப்பதற்காக அவன் பிறவி எடுத்து நம்ம அப்படியே மேல தூக்குகிறான். சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார். அவதரண விசேஷைஹி ஆத்மலீலாபதேசைஹி அவமதிமனுகம்பே மந்தசித்தேஷு விந்தன் ரிஷபிஷிகிரிநாதः त्वन्निदेशेन नूनं भजति शरणभाजां
பாவினோ ஜன்மபேதான். சரணபாஜாம், யார் சரணாகதி பண்றாளோ அவளுடைய ஜென்ம பேதான், இனிமே வரக்கூடிய ஜென்மங்கள், பாவி இனிமே வரக்கூடிய ஜென்மங்கள், அடியனுக்கு இனிமே வரக்கூடிய ஜென்மங்கள் எத்தனை பாக்குறான் பெருமான். பார்த்தா 10,000 ஜென்மம் எடுக்கணும் இருக்கு, அவ்வளவு பாபம் மூட்டை இருக்கு. அப்ப பகவான் கிருஷ்ணாவதாரத்துல பார்த்து இவன் எதுக்கு 10,000 ஜென்மம் எடுக்கணும், நாம ஒரு பிறவி எடுப்போம்னு கிருஷ்ணாவதாரம் எடுத்தான். இல்ல நாம ஒரு பிறவி எடுப்போம்னு அச்சாவதாரம் எடுத்து கோயில்ல இருக்கான். சரணாகதி நடக்கிறது. நம்மளுடைய இந்த 10,000 பிறவிக்கு பதிலாக பகவான் கோயில்ல அச்சாவதாரத்தை வைக்கான் நமக்காக, நம்ம சரணாகதியை ஏற்றுப்பதற்காக. அடியனுடைய சரணாகதியை ஏத்துன பெருமான் யார் அப்படின்னு கேட்டா, நாவல் பக்கத்துல ஐயா சுவாமி சந்நிதியில ஆத்து திருமாளிகையில இருக்கிற பெருமாள். அந்த திருமாளிகையில தான் சரணாகதி ஆச்சு. அப்போ ஐயா சுவாமி திருமாளிகையில அந்த திருமாளிகையில இருக்கக்கூடிய பெருமாள் அந்த அவதாரம் எடுத்தது எதுக்காக கேட்டா, இனிமேல் வரக்கூடிய 10,000 ஜென்மத்துக்கு பதிலா அவர் அந்த அவதாரம் எடுத்திருக்கார். அப்போ பாவினோ ஜென்ம பேதான், எத்தனை ஜென்மங்களுக்கு பதிலா நான் ஒரு பிறக்கிறேன், நீ இனிமே பிறக்க வேண்டாம். இனியாம் உராமை, எங்கள் அத்தனை பேருக்கு சேர்த்து நீ எத்தனை ஜென்மம் எடுத்திருக்க, இதே மாதிரி பல ஜென்மம் எடுத்திருக்கான். ஏன்னா எல்லாருக்கும் கிருஷ்ணாவதாரங்கிறது வராதே, ஒருத்தருக்கு அவளுக்கு ஏற்ற மாதிரி அச்சாவதாரம், விபவ அவதாரம், எத்தனை அவதாரத்துல எத்தனையோ பேதங்கள் சுவாமி தேசியம் சொல்றது. விபவம், விபவாந்தரம், வியூகம், வியூகாந்தரம் நிறைய இருக்கு. எல்லா அவதாரமும் பரித்ராணாய சாதூனாம், எல்லாம் ரட்சிப்பதற்காகத்தான். இப்போ எனக்காக அப்போ என்ன சொல்றாருன்னா, அவன் பத்தி அனுகம்பே மந்த சித்தேஷு இல்லை. அவதாரம்னாலே, அதாவது என்ன கேட்டா பிறப்புனாலே அவமானம்னு அர்த்தம். நம்மளாம் பிறந்து அவமானம் தானே பண்ணோம், பிறந்து அவமரியாதை அவமானப்பட்டு இருக்கோம், நல்லா இருக்க முடியல. ஆனால் அவமானம் அப்படின்னு ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்கேன். அதுல இதுதான் விஷயம். அதான் என்ன கேட்டா, உலகத்திலேயே அவமானத்தை யார் சகிச்சுப்பா, யாரும் சகிச்சுக்க மாட்டான். எங்கேயா ஏதாவது அவமரியாதைதான் வெளியில சொல்ல மாட்டான், ஏன்னா சொன்னா மானக்கேடு. அதனால அவமரியாதை நிறைய நடக்கிறது. அத அவமரியாதை நடந்தா ரொம்ப கஷ்டப்படுவோம் மனசுக்குள்ள, அதை சகிச்சுக்க மாட்டோம். இல்ல அதுக்கு பதிலா ஏதாவது பண்ணணுமா பார்ப்போம், இப்படின்லாம் இருக்க முடியும். உலகத்திலேயே நிறைய அவமரியாதைப்பட்டவர் பெருமாள் தான். ஏன்னா நாமளாவது கர்மாதீனமா ஏதோ பிறக்கிறோம், அவமரியாதை படுறோம். ஆனால் பகவான் எத்தனை அவதாரம் எடுத்து, ஒவ்வொரு அவதாரத்துல எத்தனை அவமரியாதைப்பட்டிருக்கான். ராம அவதாரத்துல, கிருஷ்ண அவதாரத்துல, மானவிலா பன்றியாம்னு வராக அவதாரத்துல, நிச்சய அவதாரத்துல, பூர்வ அவதாரத்துல எப்படி எல்லாம் அவமரியாதை நடந்திருக்கும். அப்போ பாவிகால் உங்களுக்கு ஏச்சுக்களோ அப்படிங்கிற அப்படின்னு என்ன கேட்டா, கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆக பெற்றான், பட்டு உரடை ஆப்பும் உண்டான், பாவிகால் உங்களுக்கு ஏச்சுக்களோ. நீங்கள்தான் ஏசுங்கோ. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் போய் சொன்னான்னு சொல்லுங்க, கண்ணன் மென்னை திருடினான்னு சொல்லுங்க, கண்ணன் உரலிலே கட்டு பண்ணான்னு சொல்லுங்க. கண்ணன் சொல்லல சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன்னா நான் அவதாரம் பண்ணது நீங்க சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, உங்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோ. ஆஹா, அந்த மாதிரி உயிரளிப்பான் யாம் எங்களுக்கு பரித்ராணாய சுவாமி தேசியன் சொல்ற சாதுனாம்னு பகவச்சனம் இருக்கு அங்க, சாதுக்களை ரட்சிப்பதற்காக. அப்போ எங்களையும் சேர்த்துன்னு வச்சு எங்களையும் ரட்சிப்பதற்காக, அதான் யாம்னு சொல்றாருங்க. இனி யாமுறாமை உயிர் அளிப்பான், இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காகவேன்னு அர்த்தம். அவதாரம் பண்ணா வேற ஏதோ காரணங்கள்லாம் சொல்லுவா. பூபாரம் தீர்ப்பதற்காக கிருஷ்ணாவதாரம் அப்படின்வா, ராவண சம்ஹாரத்துக்காக தேவர்களுக்காக ராவண சம்ஹாரத்துக்காக ராமாவதாரம் சொல்லுவா. அதெல்லாம் சாக்குதான் எல்லாமே, அதெல்லாம் உண்மை இல்லை. உயிரளிப்பான், எங்களுக்கு இனிமேல் பிறவி இல்லாத மாதிரி எங்களை ரட்சிப்பதற்காகத்தான் இது. அதெல்லாம் மேம்போக்கா சொன்ன விஷயம். அதெல்லாம் மேலோட்டமா பார்த்து ஏன்னு கேட்டாங்க, இந்த ராவண சம்ஹாரத்துக்கெல்லாம் அவதாரம் எல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் சங்கல்பத்தினால எல்லாம் நடந்துடும். ராவண சம்ஹாரம் பெருமாள் சங்கல்பிச்சா நடக்காதா? இல்ல வேற ஏதாவது பெருமாள் சங்கல்பிச்சா நடக்காதா? எல்லாம் நடக்கும். பூபாரம் தீர்க்கணும் சங்கல்பிச்சா நடக்காதா? எல்லாமே அதுக்காக அவதாரம் பண்ண வேண்டாம். தொழும் காதல் கடிர் அளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினேங்கிற ஆழ்வார். கஜேந்திர மோட்சணத்துக்காக பெருமாள்
அங்கிருந்து கருட வாகனத்துல வந்தாராம். ஏன்னா முதலையை கொள்வதற்காக அப்படின்னா, முதலையை கொள்வதற்காக ஒரு அவதாரம் பண்ணுவாள் ஒருத்தர். எத்தனையோ முதலை செத்து கிடக்குது, அது மாதிரி சாகணும்னா செத்து போடுறது, அவ்வளவுதான். எத்தனை ஜந்துக்கள் பெருமாள் வந்து சம்மாரம் பண்ற, அவதாரம் பண்ணியா சம்மாரம் பண்ற. என்ன கேட்டா தொழும் காதல் களிர் அளிப்பான். கஜேந்திரனை ரட்சிக்கிறான், கஜேந்திரனுக்கு சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல. அந்த மாதிரியாக உயிர் அளிப்பான், ஆத்மாவை ரட்சிக்கணும் பண்ணுங்கிறதுக்காக தான் அவதாரமே தவிர இந்த கொள்றதுங்கிறது அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அதெல்லாம் வேணும் சில பேருக்காக சொல்றது. உயிரளிப்பான் அதற்காகவே அர்த்தம். அளித்தல்னா ரட்சித்தல். என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய், எப்படிப்பட்ட யோனியிலே எப்படிப்பட்ட அவதாரங்களிலே நீ பிறந்தாய். என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாய். எத்தனை வகையான பிறப்பு, எத்தனை பிறப்பு இல்லை. மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், ஒன்னும் பல விதமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல வியூகாவதாரம், விபவாவதாரம், அர்ச்சாவதாரம், அந்தரியாமை அவதாரம் போயிட்டு இருக்கும். இது எத்தனை விதமான பிறப்பு எடுக்க முடியுமோ அத்தனை விதமான பிறப்பு எடுத்திருக்கான் பகவான். தேவர்களுக்கு சமமாக பிரம்மா, சிவனுக்கு சமமா விஷ்ணு அவதாரம், தேவர்களுக்கு சமமாக உபேந்திர அவதாரம், மனுஷர்களுக்கு சமமாக ராமா அவதாரம், ஆயர்குல பெண்களுக்கு சமமாக கிருஷ்ண அவதாரம் போயிட்டே இருக்கு. அது மிருகங்களுக்கு சமமாக அவதாரம். உயிரளிப்பான் என் நின்ற யோனியுமாய். இங்கே பாருங்க, என் நின்ற யோனியுமாய். அதாவது நாங்க தான் நின்று போய் நின்ற ஞானம் இருக்கு, ஆனா நீயும் என் நின்ற யோனியுமாய் வந்திருக்கான். நான் நின்று பிறக்கிறான். எல்லாம் பொய்ங்கிற அவதாரங்கள்லாம் சுவாமி தேசிகன் சொல்ற, இல்ல அவதாரங்கள்லாம் பொய்னா பொய் இல்லப்பா, மெய்யுது. அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்கள். நான் பகவான் பண்ணியிருக்கான். பொய்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நம்மளை போல இல்லை, நம்ம கர்மாதீனமா பிறக்கிறோம், அப்படி இல்லை, சங்கல்பத்தினாலே பிறக்கலாம். நம்ம திருஷ்டியில பார்த்தா பொய். நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாத்திர ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதே மாதிரி கிருஷ்ணன் பிறந்தான்னு சொன்னா அது தப்புதான். ஏன்னா நம்ம மாத்திர ஒரு குழந்தை எப்படி பிறந்திருக்குன்னா கர்மாதீனமா பிறந்திருக்கு. பிறந்த உடனே அழறது அந்த குழந்தை, சுகதுக்கத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக பிறந்திருக்கு. அது என்ன கேட்டா பிறந்து எனக்கு இந்த மாதிரி பிறப்பு வேணும். ஆனால் தேவர்கள் வந்து வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் தேவர்கள் பிரார்த்திக்க கிருஷ்ணன் தன் சங்கல்பத்தினாலே வந்து பிறக்கிறான். அவதாரம் போய் கிடையாது. ஆனா நம்ம மாதிரி கிடையாதுன்னு வச்சுக்கணும். அவதாரம் சத்தியம் அப்படிங்கிற பகவத்கீதை அவதார ரகசியத்தை இந்த பொய் இந்த மெய் அப்படிப்பட்ட யோனியுமாக அவதாரங்களே பெறும். யோனியுமாய் பிறந்தாய், யோனியில் பிறந்தா இல்ல, மனுஷ ஜென்மத்திலே பகவான் பிறந்தா இல்ல, அந்த மனுஷனாவே பிறந்துட்டான். ஏன்னு கேட்டா கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாத மாதிரி நாட்டில் பிறந்து படாதரப்பட்டு மனுஷர்காய். மனுஷர்கள் என்ன பாடுபடுறாலும் அந்த பாடு மொத்தத்தையும் படுறான். இப்படி இல்லாம இருக்கலாம் இல்லையா? மனுஷர் படாத பாடு கூட அவன் படுறான், மனுஷால காட்டிலும் நிறைய. உயிரளிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. இமையோர் தலைவா, நித்திய சூரிகள் நாயகனே, நீ அங்கே ஆனந்தமா இருக்கிறத விட்டுட்டு எங்களுக்காக பிறந்திருக்காய் அப்படிங்கிற அர்த்தம். அந்த நித்திய சூரிகள் அவர்களுக்கு தலைவனா இருக்கிற நீ எங்களுக்கும் தலைவன் தானே. அப்ப நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே, அவன் எங்களை அனுகிரகிக்க வேணாமா மெய் நின்று கேட்டருளாய் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், இமையோர் தலைவா நித்திய சூரிகள் நாயகனே, அவள மாதிரி எங்களுக்கும் நாயகனே, அவள மாதிரி தானே நாங்களும் அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். மூணாவது, இமையோர் தலைவா நித்திய சூரிகள் நாயகனே, அந்த நித்திய சூரியன்ல ஒருத்தரை நம்மாழ்வார அவதாரம் பண்ண வச்சு பாட வைக்கிறான். நித்திய சூரியன்லாம் பாடிட்டு இருக்கான். அப்ப பெருமாள் கேட்டுன்னு இருக்கா. சீவைகுண்ட லோகத்துல ஏக சாமகாயன் நாஸ்தியன் சாமகானம் பண்ணிட்டு இருக்கா, பெருமாள் கேட்டுன்னு இருக்கா. வேற ரெண்டு பேருக்கும் வேற காரியம் கிடையாது. நித்திய சூரியன் பாடிட்டு இருப்பா, பெருமாள் கேட்டுன்னு இருப்பார். அப்போ அந்த நித்திய சூரியனுடைய அவதாரம் தான் நம்மாழ்வார். அப்போ உன்னுடைய அவதாரம் தான் இங்க அர்ச்சாவதாரம். அப்ப கேட்டருளாய், அங்க கேட்கிற மாதிரி இங்க கேட்டருளாய் அப்படின்னு மூணாவது அர்த்தம். இமையோர் தலைவா, நித்திய சூரிகள் கிட்ட எப்படி நீ கேட்கறியோ அதே மாதிரி இங்க நீ அவதாரம் பண்ணி அடியன் செய்யும் விண்ணப்பத்தையும் கேட்க வேணும். மெய் நின்று கேட்டருளாய், மெய் நின்று கேட்க வேணும். கேட்டருள வேணும்னா கேட்க வேணும்னு அர்த்தம். ரொம்ப மரியாதையா விண்ணப்பம் சொல்றேன். கேட்டருள வேணும், பார்த்தருள வேணும்
அப்படின்னு. மெய் நின்று கேட்டருளாய், அந்த பொய் நின்ற ஞானத்துக்கு நேர் எதிர்ப்பதமா இந்த மெய் நின்றுங்கிறது. எங்களுடைய ஞானம் பொய் நின்ற ஞானம். ஆனா அடியே இப்ப செய்யற விண்ணப்பம் இருக்கோ இல்லையோ, இது மெய்யான விண்ணப்பம். அந்த பொய் நின்ற ஞானத்தினாலே வந்ததில்லை. இது மயர்வர மதிநலம் அருளினபடினாலே வந்தது இந்த விண்ணப்பங்கள். எப்பவுமே பொய் நின்ற ஞானத்துல இருக்கிறவன் அவன் செய்யற விண்ணப்பமும் பொய் நின்ற விண்ணப்பமா இருக்கும். ஆனா ஆழ்வார் செய்யற விண்ணப்பம் அப்படி இல்ல. எம்பெருமானே, உன்னுடைய அனுகிரகத்தினாலே நாம் பண்ணுகிற விண்ணப்பம் இது மெய்யான விண்ணப்பம். மெய் சுவாமி தேசிகன் சொல்ற மெய் நின்று கேட்டருளான்னு பிரிச்சுக்கோங்க. மெய்னா சத்தியம்னு அர்த்தம். எது சத்தியம்னா அடியோருடைய விண்ணப்பம் சத்தியம். நீ அவதாரம் பண்ணது சத்தியம். எங்களுக்கு பொய் நின்ற ஞானம் இருக்கிறதுங்கிறது சத்தியம். பொல்லா ஒழுக்கும் அழுக்குடவு இருக்கிறதுங்கிறது சத்தியம். இது இனிமேல் எங்களுக்கு வரப்போவதில்லை, நீ அனுகிரகம் பண்ணிருக்காங்கிறது சத்தியம். எல்லாமே மெய் இங்க. அதனாலே நின்று கேட்டருளாய், இதை மெய்யாக்குவதற்காக நீ இதை நின்று கேட்டருள வேணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மெய் நின்று கேட்டருளாய். மெய் அப்படின்னா உன்னுடைய திருமேனின்னு அர்த்தம். அதாவது ஒண்ணுக்காக என்னென்ற யோனியுமாய் பிறந்தா எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கா நீ. இப்ப நான் விண்ணப்பம் செய்யறதை கேட்பதற்காக ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன் இல்லையா? அப்ப இந்த அவதாரத்திலே இந்த திருமேனியிலே நின்று கேட்டருளாய் அப்படிங்கிறார். அர்ச்சாவதாரத்தை இந்த திருமேனியில இருக்க இங்க நின்று கேட்டருளாய். மெய் நின்று கேட்டருளாய். நீ இமையோர் தலைவனா இருந்துன்னு அங்க ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவளை கேட்டிருந்தா மாதிரி இப்போ அடியவனுடைய விண்ணப்பத்தை கேட்கணுங்கிறதுக்காகவே இங்க வந்திருக்கேன் இல்லையா? அறந்தா திவ்ய பிரபந்த சேவா காலம் பெருமாள் முன்னாடி நின்று பண்ணுவான். ஏன்னா பெருமாள் கேட்கணுங்கிறதா முக்கியம். மெய் நின்று கேட்டருளாய். பெருமாள் எந்த திருமேனியில இருக்கானோ அந்த திருமேனியில நின்று கேட்கணும். வேதபாராயணம் கூட கொஞ்சம் தள்ளி உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்களாம் அங்க போங்கோ அப்படின்னு வேதபாராயணம் பண்றோம். ஏன்னா நாங்கெல்லாம் பெருமாள் கேட்கணும். பெருமாள் மெய் நின்று கேட்கணும். அவர் அந்த திருமேனிலிருந்து அவர் கேட்கணும். அதுக்காக நாங்க பாராயணம் பண்றோம். அதான் மெய் நின்று இந்த திருமேனில இருந்து இதை கேட்டருள வேணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற அர்த்தம் மெய் நின்று கேட்டருளாய். மெயின் ஆழ்வார் தன்னுடைய சரீரத்தை சொல்றார். என் சரீரத்திலே நின்று கொண்டு கேட்டருளாய். பெருமாளே, நான் விண்ணப்பம் செய்யறேன். என் சரீரத்திலே இருந்து எனக்கு மயர்வர மதுரம் கொடுத்தாய். என் சரீரத்திலே இருந்து கொண்டு என்னை பாட வைக்கிறாய். அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னு சொல்ற மாதிரி என் உடலுக்குள்ள இருக்காய். அடியேன் உள்ளான் என் ஆத்மாவுக்குள்ள இருக்கிறாய். உடல் உள்ளான் என் உடலுக்குள்ள இருக்கிறாய். அந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்தரியாமையான ஆத்மாவை கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்துன்னு பாடின மாதிரி அப்படிப்பட்ட பெருமானே மெய் நின்று கேட்டருளாய். இந்த உடம்புக்குள்ள இருக்க இல்லையா? அப்போ அடியனுடைய கைங்கரியத்தை ஏற்றிருப்பதற்கு தானே இங்க இருக்க. இப்ப அடியன் செய்யற விண்ணப்பத்தை கேட்டருளாய் அப்படின்னா மெய் நின்று கேட்டருளாய். மெய் நின்று கேட்டருளாய். இரண்டாவது நின்று கேட்டருளாய். இன்னொரு அர்த்தம் நின்று. மெய்ங்கிறதுக்கே இத்தனை அர்த்தம் பார்த்தோம். நின்று கேட்டருளாய்னா மற்ற காரியத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் நின்று கேளுங்க அப்படின்னு சொல்றா இல்லையோ? இங்க அங்க ஓடாம கொஞ்சம் நின்று கேளுங்க. இங்க அங்க வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் நின்று கேளுங்க. சாவதானேன ஸ்ரூயதாம் அப்படின்னு சம்ஸ்கிருதம். கொஞ்சம் கவனிச்சு கேளு அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் கவனிச்சு கேளு. நமக்கு எத்தனையோ ஜெகத் லட்சணங்கள்லாம் இருக்கும். நமக்கு எத்தனையோ பிராட்டிமாரோட கூட பேச வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆனா எல்லாம் இருக்கட்டும், மெய் நின்று கொஞ்சம் நின்று கேட்கணும். அதாவது நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் பாடுறாரு இல்லையா? கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடினார் திருப்பாவையில. கண்ணன் எழுந்துட்டான். அறிவுராய் 33 அமர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் பாடினான். கண்ணன் எழுந்துக்கிறான். எழுந்துன உடனே நாங்க ஒரு விஷயம் சொல்ல போறோம். சரி சொல்லுங்க. நான் இங்கே இல்ல, சீரிய சிங்காசனத்தை இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நீ நேர சிங்காசனத்துக்கு வா, அங்க வந்து கேளுங்க. ஏன்னா படுக்கையில கேட்கக்கூடாது. அது கேட்க வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் கேட்கணும். அதனால ஏன் அந்த இடத்துக்கு வந்து ஒரு ராஜா அப்படின்னா ராஜா குறை கேட்டு தீர்க்கிற இடம்னு ஒண்ணு இருக்கும், சிங்காசனம், அங்கதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நின்று கேட்டருளாய். நாங்க சொல்றத கொஞ்சம் கவனத்தோட கேட்கணும். இதோ தூங்கி எழுந்து கேட்கறது அதெல்லாம் கூட. அதனாலதான் என்ன பண்றாங்க கேட்டான்னா, திவ்ய பிரபந்த சேவா காலம் முடிக்கும் போது வாத்தியங்கள் எல்லாம் நிறுத்திட்டும் பெருமாளையும் நிறுத்திட்டும்
ஒரு 2 பாட்டு பெருமாள் சந்தையில விண்ணப்பம், தொடக்கமும் சரி முடிவும் சரி. மொத்தமும் பண்ண முடியாட்டா கூட தொடக்கத்திலேயும் முடியலையோ வாத்தியங்கள்லாம் நிறுத்திடுறான். ஏன்னா அந்நிய பரலாகாத அப்படிங்கிறான். வாத்தியம் கேட்கக்கூடாது, தலிகை அம்சம், தலிகைலாம் அம்சம் ஆகக்கூடாது. அந்த திவ்ய பிரபந்த விண்ணப்பத்துல பெருமாள் தலிகை அம்சக்கூடாது, பெருமாளுக்கு திணை போடக்கூடாது, பெருமாளுக்கு வாத்திய கோஷம் கூடாது, பெருமாளுக்கு வேதபாராயணம் ஒரு 10 அடி தள்ளி அங்கிருந்து பண்ணிக்கோங்க, இங்க கிட்ட வரக்கூடாது, எதுவும் வேண்டாம். பெருமாளுக்கு நேரம் 2 பக்கம் நின்று நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம், மெய் நின்று கேட்டவர்களாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே ஆழ்வார் 4 பிரபந்தத்துக்கும் சொன்னதுதான். அந்த ஒரு பிரக்கிரியை இன்னும் அழகா வச்சிருக்கா. நின்று கேட்டவர்களாய் பெருமாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நின்றுட்டு அதை கேட்டு அருளிட்டு அதுக்கப்புறம் வேண்டார் அப்படின்னு ஒரு மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ஆழ்வார் தன்னை சொல்லக்கூடிய பங்கு அடியேன் அப்படிங்கிறது. அடியேன் உள்ளான் பாட்டு பார்த்தோம் இல்லையா? அடியேன் சிறிய ஞானத்தன், நம்மளும் அதுதான் சொல்லணும், வேற கண்ணாமண்ணாலும் சொல்லக்கூடாது. ஆழ்வார் சொல்றது ரொம்ப ஆச்சரியம். அடியேன் செய்யும் ஒரு சின்ன விண்ணப்பம். விண்ணப்பம் அடைய சொல்ல போற விஷயம்லாம் கிடையாது, ஒரு விஞ்ஞாபனம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது என்ன அப்படின்னு கேட்டா, இனியாம் உறாமல் இனிமேல் எங்களுக்கு பொய் நின்ற ஞானம் கொல்லா அவளுக்கும் அழுக்குடமும் தலை எதுவும் கூட அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இது ஒரு அவதாரத்துல ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு தெரியுது. எங்களுக்காக இத்தனை அவதாரம் பண்ணியே என் பெருமானியே அப்படின்னு ஒரு அவதாரத்துல பிரார்த்திக்கிறார். அது எந்த அவதாரத்துல பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, இமையோர் தலைவா அப்படின்னு நித்திய சூரிகள் நாயகனே அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அந்த நித்திய சூரிகள் நாயகனான பெருமான், இமையோர் தலைவனான பெருமான் அப்படியே இமையோர் தலைவனாக தேவாதிராஜனாக இருக்கான் காஞ்சிபுரத்துல. அவனைத்தான் ஆழ்வார் பாடுகிறார் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றது. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலையும் சொல்றா, நம்ம தேசிக சம்பிரதாயத்திலும் இந்த விஷயம் சொல்றான். இமையோர் தலைவான்னு தேவாதிராஜ பெருமானை சொல்ற, அவன் தான் இமையோர் தலைவன் தேவாதிராஜன். தேவாதிராஜன்னா நித்திய சூரிகள் நாயகன், வெறும் இந்த தேவர்களுக்கு ராஜன் இல்லை, நித்திய சூரிகள் நாயகன் அவனா இருக்கக்கூடியவன். இங்க பாருங்க, காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னா நித்திய சூரிகள் எல்லாம் இருக்கா, அனந்தன் இருக்கா, அனந்த புஷ்கரணி, அனந்த ஆதி யுகத்து சோதி, அப்புறம் அனந்தன் தொடர்ந்து வரும். ஆதி யுகத்துல பிரம்மா சேவிச்சங்கிறது இருக்கட்டும், அப்புறம் அனந்தன் அவர் வந்து சேவிக்கிறார், கருத்மான் வந்து சேவிக்கிறார், கருட வாகனம் விசேஷமா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து யானைகள்லாம் வந்து திக்கஜங்கள்லாம் வந்து சேவிக்கிறது எல்லாம் இருக்கும் இல்லையோ. நீ யார் யார் அவதாரம் பண்றாலோ, இங்க பார்த்தா நிறைய பேர் அவதாரம் பண்ணி சேவிக்கிறா, திக்கஜங்கள் அவதாரம் சேவிக்கிறா, பள்ளியா 2 பேர் இருக்கா, நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதுக்கு மேல எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆச்சாரியர்கள்லாம் எப்படி ஆளு வந்தார் சரணாகதி பண்ண இடம், தந்தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரரும் சுவாமி தேசிகனும் 2 பேரும் வளர்ந்த இடம், சரணாகதி பண்ண இடம். வேற என்ன வேணும்? இதெல்லாம் 3 ஆச்சாரியா ஆள வந்தார், ஸ்ரீபாஷ்யக்காரர், தேசிகன், 3 பேருக்கும் உரிமையை கொண்டாடுற பெருமாள் இந்த பெருமாள் அப்படின்னா. ஆக அந்த பெருமாளைத்தான் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு இந்த பெருமாளை ஆழ்வார் கருத்தில் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் உயர்வர் உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளியவன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன்னு அங்கேயும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு அவனை தான் சொல்றார் பெருமாள். அங்க மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு கேட்டா அருளாளர் பெருமானை சொல்ற அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி துயரது சுடரடி அப்படின்னா நம்ம துயரை போக்கெடுக்கக்கூடியவன் அப்படின்னா பிரணதார்த்திகர பெருமாள் அவனை சொல்றார். உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னா தேவாதிராஜன் அப்படிங்க, அவன் தேவாதிராஜன், பேரருளாளன், பிரணதார்த்திகரன் இப்படியெல்லாம் அந்த பெருமாள் திருநாமத்தை எல்லாம் அந்த பாசத்தில் சொல்லிட்டார். வரதம் விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் அப்படின்னு ஸ்லோகம் இதை வச்சுதான் வந்திருக்கு. அந்த மாதிரி தேவாதிராஜனை வைத்து இந்த பாசுரத்தை அருளி செய்தார் அப்படின்னு சம்பிரதாயத்திலே சொல்றது உண்டு. ஆக மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே நமக்காக ஆழ்வார் இந்த விண்ணப்பத்தை இப்பொழுது செய்ய ஆரம்பிக்கிறார். மேல வரக்கூடிய விண்ணப்பம் என்னங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பாசுரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பாய் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா
மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இத உபகார சங்கிரகத்துல சுவாமி தேசிகன் இந்த பாசத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன தாற்பயம் கேட்டான்னா, உபகார சங்கிரகத்துல பெருமாள் நமக்கு பண்ண உபகாரங்களை எல்லாம் சொல்றேன். அதுல சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயம் என்ன கேட்டா, பெருமாள் இதுவரை நமக்கு பண்ற உபகாரங்கள், இனிமேல் நமக்கு பண்ற உபகாரங்களை ரெண்டா பிரிச்சுக்கோ. பெருமாள் இதுவரை நமக்கு பண்ண உபகாரங்கள், நமக்கு அழகான பிறவி எல்லாம் கொடுத்துருக்கான், ஞானத்தை கொடுத்துருக்கான், இந்த ஆத்மாவை நித்தியமாக்கி வச்சிருக்கான், நம்ம சரணாகதி பண்ண வச்சான். இதெல்லாம் இனிமேல் பண்ண போற உபகாரங்கள்லாம் இனிமேல் ஒரு பிறப்பு இல்லாதபடி நம்ம பெருமாள் ரட்சிக்க போறோம். அதெல்லாம் அப்ப சுவாமி என்ன சாதிக்கிறான்னா, பெருமாள் இதுவரை நமக்கு செய்த உபகாரங்களை பெருமாள் கிட்ட போய் சொல்லணும். பெருமானே, நீதானே இப்படியெல்லாம் எனக்கு உபகாரங்கள் எல்லாம் பண்ணிருக்க, எங்களுக்காக நீ அவதாரம் பண்ணாய், அப்படிலாம் சொல்லணும். இதெல்லாம் நம்ம பெருமாளுக்கு கொடுக்கிற உபகாரம். உபகாரம்னா என்ன கேட்டா, பழம் புஷ்பம்லாம் கொடுக்குறோம் இல்லையோ, அது மாதிரி பழம் புஷ்பம்லாம் கொடுக்குற மாதிரி பெருமாள் நமக்கு என்னென்ன உதவி பண்ணிருக்கானோ அதெல்லாமே போய் பெருமாள் கிட்ட சொல்லி இதையே உபகாரமா சமர்ப்பிக்கலாம். இத்தனை நீ பண்ணாயே. அப்புறம் இனிமேல் என்ன செய்யணுமோ அதை பிரார்த்தனையா சொல்லலாம். பெருமாளே, அடியனுக்கு இன்னும் பக்தி அதிகமானும், இன்னும் எனக்கு வைராக்கியம் அதிகமானும், இன்னும் எனக்கு ஞானம் அதிகமானும், கைங்கரியம் அதிகமாகணும், அப்படி இந்த பிரார்த்தனை எல்லாம் இனிமேல் பெருமாள் செய்ய போற உபகாரம். இது ரெண்டா பிடிச்சிருந்தேன். இந்த ரெண்டையும் தான் ஆழ்வார் இந்த பாட்டுல சொல்றாங்க. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் அப்படின்னு சொல்லிச்ச, உயிரிழிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா. இந்த உயிருங்கிற இந்த ஆத்மாவை நிச்சயமாக்கி வச்சு இதை ரட்சிப்பதற்காக எத்தனை எத்தனை அவதாரம் எடுத்து இங்க எதிர் சூழல் புக்குங்கிற ஆழ்வார். எனக்காகவே நான் பிறக்க சொல்ல எனக்காக போட்டி போட்டுன்னு பிறந்த மாதிரி பெருமாள் பிறந்திருக்கார். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அர்ச்சா அவதாரம் சொல்லிட்டு அப்படி பெருமாள் பண்ண உபகாரம் இது. பண்ண போற உபகாரம் என்ன கேட்டோம்னா, போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குணமும் என்னென்ற நீர்மை இதையா முறா. இனிமேல் எங்களுக்கு இந்த நிலைமை வராதபடி ரட்சிக்க போறேன். இப்போ பண்ணிட்டு இருக்கிற உபகாரம் என்ன கேட்டா, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டருளுகிறான் என்பது. ஆக இந்த 3 உபகாரம், பண்ண உபகாரம், பண்ண போற உபகாரம், பண்ணி கொண்டிருக்கிற உபகாரம், 3ஐயுமே சொல்றேன் அங்க. அதை ஆழ்வார் இங்க விண்ணப்பம் செய்கிற இந்த பத்திலே அப்படின்னு சொல்ற. அதனால்தான் அப்படிப்பட்ட திருமால் தாளித்து வைப்போம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடும்படியான ஒரு அத்தியுதமான பாசுரத்தை இன்று நாம் பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.